இன்னும் கொஞ்சம் சேஃப். இங்க இதுல ஃபுட்பால் கிரவுண்ட் இங்க செஞ்சுட்டாங்களா அந்த இடம்? ஆமா. எங்களை பத்தி ஒரு பேட்டி கொடுங்கண்ணா. புதுசா வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள் பயன்படுத்தி நாளைக்கு பயன்படுறாங்கன்னா அது கோடி செலவு பண்ணி உதாரணம் சார் அவரு லைட் வந்து சார் சீக்கிரம் டிரைவிங் சார் தரப்பு செய்யுங்க. இங்கே வராது இவங்க சொல்லுங்க சார், ரொக்கம் பண்ணுங்க சார். அவங்க என்ன வர்றப்பெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணாமல் நீங்களே பேப்பர்ல கொடுங்களா சார்? இங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 22 வருஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்கா எதுவும் பண்ண மாட்டாங்க. 2 ஜிபி வச்சு எல்லாம் அப்ரூவ் பண்ணாங்க. 2 ஜிபி வச்சு ஜிபியே அப்ரூவ் பண்ணாங்க, கொடுக்கலாம் சொல்லிட்டு ஜியோலாம் பாஸ் பண்ணாங்க. ஆனா ஒன்றும் வச்சு ஜிபி இப்ப செல்லாதுன்றாங்க. செக்ரட்டரி வந்து உட்காந்து சைன் பண்றாங்க ஜிபில. டைரக்டர், சிஎஸ், சிஎம், உள்துறை அமைச்சர் எல்லாம் வந்து உட்காந்து தான் ஜிபி பண்றாங்க. சொல்லுங்க. நம்ம முதலமைச்சர் அசம்பிளிலே சொல்றாரு, அதிகாரம் வந்து சட்டமன்ற நிறைவேற்றத்தை அதை வந்து அதிகாரிகள் உபயோகப்படுத்த ஒரு அதிகாரி அதுக்கேற்ற அதிகாரிகள் இன்னொரு அதிகாரி அவருக்கு மாநில முடியும். அதையும் 5 வருஷம் போய் அதுக்கு ஃபைட் பண்ணலாம். வாங்க தீர்மானம் போட்டு இங்கே உட்காந்து ஐயா தான் வரணும். தேர்தலில் புறக்கணிச்சிடலாமான்னு கேட்டேன். தேர்தலில் புறக்கணிச்சிடலாமா? நாங்கள் ரெடின்னு சொல்லுவோம். நாங்கள் ரெடி இல்லைங்க. அதிகாரம் இல்லாத ஒரு சட்டமன்றம், அதிகாரம் இல்லாத ஒரு அமைச்சர், அதிகாரம் இல்லாம ஒரு அசம்பிளி இருக்கு. அதிகாரம் இல்லை சட்டமன்ற உறுப்பினராட்ட மட்டும் போதுமா? சொல்லுங்க, ஏதாச்சும் அதுக்கு போடுறோம்னா என்ன செய்யணும்? எல்லாரும் புத்தகம் அதிகாரம் இன்னும் உதவாத என்ன செய்வோம்? தூக்கி போட்டோம். அது மாதிரி உதவாத தூக்கி போட்டு உதவுற மாதிரி அதை செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த 5 வருஷம் வீணாயிருக்கு. எல்லாரும் போய் ஃபைட் பண்ணிட்டாங்கன்னா போய் ஐயாயிரம் ரெட்டை இன்ஜின் ஆச்சுனாங்க. ரெட்டை இன்ஜின் என்னாச்சு? என்னாச்சு? ரெட்டை இன்ஜின் ஆச்சு. அப்படியே ஆகாவும் சாதனங்கள் கிடைக்கிறது நமக்கு மாநில நிதிக்குழு நம்ம இருக்கிற நம்ம கடன் சுமை அப்படியே இருக்கு. வட்டி கட்டிட்டு வந்த வரைக்கும் நம்மளுடைய நிதியை தான் நம்ம கவர்மெண்ட்டை நடத்துறோம். அதை விட கொண்டு பண்ணாக்கா மாநில தேர்வாணையம் கூட நமக்கு கிடையாது. கேட்டா மாநில நிதியை காட்டுறாங்க. அதனால வந்து நமக்கு பெரிய பின்னர் நான் போட்டுனா மாநில தேர்வாணையம் கூட பண்ணலாம். அதுவே நம்ம போட தகுதி இல்லாத மொத்தத்தில் பாண்டிச்சேரி ஏதோ போயிட்டு. ஆனா உண்மையா போகணும்னாக்கா நம்மளுக்கு மாநில அந்தஸ்து கிடைச்சா அதுக்காக இந்த வருஷம் நம்ம கவர்மெண்ட் நம்ம முதலமைச்சர் அடிக்கிறார் சொல்றாரு. பேசுறாரு, சுதந்திர தினத்தில் சொல்றாரு, நம்மளுக்கு அதிகாரம் இது இல்லை, அதிகாரம் கிடைக்கல சொல்றாரு. உண்மை பேச தவிர செயல்படுத்த என்ன செய்யணும்? எங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம். கூட்டணி வச்சோம். ஒரு பீரியடுக்கு 2014 சொல்றாங்க சார். 2014 நம்ம கடன் ரன்படி பண்றாங்க. இன்னைக்கு 13 பேர் ஆயிடுச்சு. அது வட்டி அவங்க கொடுக்குற பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய சொந்த பணத்தை தான் இந்த ஆட்சியை நடக்குது. நம்மளுடைய சொந்த வருமானத்துக்கு இந்த ஆட்சி நடக்குது. இதெல்லாம் தேவைப்படுது. சொல்லிட்டு தார் சொல்லிட்டு அவங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு போய் வரலங்கன்னா என்ன காரணம்? நிதி பற்றாக்குறை ஏன் வருது? நமக்கு நம்மளுடைய